ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி அந்த அருகம்புல்லுக்கு அருளும் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 24/4/2025 சித்திரை மாதம் 11ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் வியாழக்கிழமை அற்புதமான குரு நாள், குருவாரம். இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் ஏகாதேசி திதி. ஏகாதேசி விரதம் இருப்பவர்கள் விரதங்களிலே மிகச்சிறந்த விரதம் ஏகாதேசி விரதம். இந்த ஏகாதேசி விரதம் இருந்து துவாதசி அன்று இந்த ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்து பெருமாளை விசேஷமாக அர்ச்சனை செய்பவர்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆக இன்றைய நாளிலே ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வணங்கி தட்சிணாமூர்த்தியை வணங்கி நல்லருள் பெறலாம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:52 சூரிய அஸ்தமனம் மாலை 6:23. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை, மாலை 6:30 முதல் மாலை 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 முதல் காலை 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:50 வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி இன்று காலை 10:26 வரை தேய்பிறை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி திதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 6:50 வரை பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் திருவினையாகும். முயற்சி திருவினையாக்கும் இன்றைய நாளிலே. ஆகவே முயற்சிகளை தொடங்குங்கள். உத்தியோகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். அதேபோல் திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு ஜாதகத்தை எடுத்து வரன் பார்க்க ஆரம்பித்தால் திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். தை மாதத்திற்குள் திருமணம் நடந்துவிடும். ஆக அற்புதமான நாளாக இருக்கின்றது. தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். இந்த பேதங்கள் எல்லாம் மறைந்து அந்யோன்யம் ஏற்படும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாகவே நடக்கின்ற நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களை நினைத்து கொள்ளுங்கள். எந்த ஒரு செயல் செய்யும் போதும் இறைவனை ஒரு பக்கம் நினைக்க வேண்டும், நமக்கு வாழ்வளித்து முன்னோர்களை நினைக்க வேண்டும். அப்படி இறைவனையும் முன்னோர்களையும் நினைத்து நல்லருள் பெற வேண்டிய நாள் இன்றைய நாள். வாழ்த்து. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை இல்லாத தம்பதியருக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். அரசு வகையிலே நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற நல்ல நாள். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். வேலையிலே உங்களுடைய திறமை வெளிப்படும். மாணவர்கள் பெரும் சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கின்றது. காரிய தடைகளெல்லாம் விலகி காரிய வெற்றிகள் கிடைக்கும். பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். செய்தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும்.
வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நாள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சுபகாரியங்கள் அமையக்கூடிய வேலை வந்துவிட்டது. ஆகவே அவரவர்களுடைய வயதுக்கேற்ப சுபகாரியங்கள் நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்கள் என்றால் திருமணத்துக்கு நிச்சயமாகும். நீங்கள் 60 வயதை தொட்டவர் என்றால் உங்களுக்கு சஷ்டியுப்த பூர்த்தி நடப்பதற்கான நாளை குறிப்பார்கள். அல்லது உங்களுடைய இல்லத்திலே திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். இப்படி அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. பெருமாளை வணங்குங்கள், தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்து. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற நாள். கடன் தொல்லைகள் விலகுகின்ற வேலை வந்துவிட்டது. பணம் பல வகைகளிலே வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உறவினர்களால் ஆதாயம் உண்டு. அதேபோல் சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக ஏற்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் ஏற்படும். சிறிய வேலையிலே இருப்பவர்களுக்கு பெரிய வேலை கிடைக்கும். அதிக சம்பளத்திலே வேலை கிடைத்து வாழ்க்கையிலே ஒரு நிலைக்கு வருவீர்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கும். ஆக இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே தட்சிணாமூர்த்தியையும் பெருமாளையும் ஒரு சேர வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெறலாம். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வீண் பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். பிரயாணங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டிய நாள். பிரயாணங்கள் செய்துதான் தீர வேண்டும். முக்கியமான வேலை என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பிரயாணத்தை தொடங்குங்கள். அதேபோல் சிலருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் இருக்கும். பொருளாதாரத்திலே நெருக்கடிகள், இப்படி எல்லா வகையிலும் நெருக்கடிகள் இருக்கின்ற நாள். இந்த நெருக்கடிகளை எப்படி சமாளிப்பது? ராமநாமத்தால் சமாளிக்கலாம். ராமநாமம் சொல்ல சொல்ல உங்களுடைய மனதிலே இருக்கின்ற பாரமானது குறையும். மனதிலே பாரம் குறைந்து விட்டால் நாம் செய்கின்ற செயல்களிலே வெற்றி கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே ராமநாமத்தை மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருங்கள். யாரிடமும் அதிகம் பேசாதீர்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனம் சோகநாசினி. ஆகவே மௌனத்தை முற்றிலுமாக கடைபிடித்து கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொண்டு, கோபமே வேண்டாம், கோபம் இல்லாமல் மௌனத்தை கடைபிடித்து இறை தியானத்திலே நன்மைகள் பெற வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ஆகப்பட்டவர் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்கள் நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து அவர்களோடு ஒரு சகஜமான நிலை ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அற்புதமான நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வேலை வந்துவிட்டது. வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை தரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிம்மராசினருக்கு சிறப்பாக இருக்கின்றது, அருமையாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள், புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்கள் மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடக்கூடாது, யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும், வேலையிலே மாற்றம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே கோபத்தை குறைத்து கொண்டு மௌனத்தை கடைபிடித்து இறை தியானத்திலே மனதை செலுத்த வேண்டிய நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம், காரிய தடைகள் ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் எதையும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கின்றது. ராம நாமத்தை மனதுக்குள்ளே ஜெபித்து கொண்டே இருங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ஆகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே சத்சந்தான பிராப்திக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கும் முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும், கடன்கள் தீரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி, எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி 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 என்று பாரதியாருடைய பாடல்களை பாடுவீர்கள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் ஏற்படும். முன்னோர்கள் சொத்திலிருந்து பங்கு வர வேண்டியிருந்தால் அது சரியான நேரத்திற்கு வந்து சேரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். சிறப்பான நாள், அருமையான நாள், லாபகரமான நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சொந்த வீட்டுக்கு போவதற்கு முயற்சி செய்வீர்கள், அல்லது வாடகை வீடு லீஸுக்கு வாங்கிவிட்டு நிம்மதியாக பெரிய வீட்டிற்கு செல்லுவீர்கள். இப்படி நல்லவைகள் நடக்கின்ற நாளாக இருக்கின்றது. பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் சிறப்பான முறையிலே நடக்கும். அவை கை கொடுக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகின்ற நாள். செய்தொழிலிலே நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கின்ற நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். குருவருள் கிடைக்கின்ற அற்புதமான நாள். தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே பயணங்களிலே அதிகமாக ஒரு மோகம் இருக்கும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். இங்கு போகலாமா, அங்கு போகலாமா, இந்த சம்மரை எங்கு கொண்டாடலாம், சுவிட்சர்லாந்து போகலாமா, துபாய் போகலாமா என்று யோசனை செய்து கொண்டே இருப்பீர்கள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ள இருக்கின்ற நாள். பயணங்களுக்கான முயற்சிகளை செய்கின்ற நாளாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. காரிய தடைகளெல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை உங்கள் எண்ணத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மனதிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும்.
எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். மொத்தத்தில் சிறப்பான நாள், அருமையான நாள், லாபகரமான நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். புதிதாக வேலைக்கு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும், பெருமைகள் உண்டாகும். சுபவிரயங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய நாள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். திடீர் பண வரவு உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளிலே தொடங்கினீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் சிறப்பான அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பேதங்கள் எல்லாம் மறையும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். செய்தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். புதிய வேலைக்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் அற்புதமான மகிழ்ச்சி ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது, அருமையாக இருக்கின்றது. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி, பெருமாளை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கக்கூடாது. இன்று தொடங்கினால் சற்று தள்ளி போக வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகள் வேண்டாம். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். தேவையில்லாத செலவுகளும் மனக்குழப்பங்களும் ஏற்படுகின்ற நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்கள் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளோடு விவாதம் செய்யாதீர்கள். சொல்கின்ற வேலையை செய்து முடித்து விடுங்கள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து கொண்டு நலம் பெற வேண்டிய நாள். பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். நேற்று ஏகாதசி விரதம் துவங்கி இன்று துவாதசியிலே ஏகாதசி விரதத்தை முடிக்கின்ற பக்தர்கள் எல்லோரும் இன்றைய நாளிலே இந்த ஏகாதசி விரதத்தை முடித்து பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறலாம். இன்றைய நாள் 12 ராசிகளுக்கும் ஏற்றமாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அருமையான நாளாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். குரு தட்சிணாமூர்த்தியை அனைவரும் வழிபடுவோம். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது வறுமை நிறைய இருப்பவர்கள், யாருக்குமே வறுமை இருக்கக்கூடாது. அப்படி வறுமை இருக்கின்றவர்கள் இந்த வறுமையிலிருந்து தங்களை காத்து கொள்வதற்கு முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்து கொண்டார். முருகப்பெருமானை அனுதினமும் வணங்க, முருகப்பெருமானுடைய மந்திரத்தை அனுதினமும் சொல்லிக் கொண்டிருக்க, முருகப்பெருமான் திருக்கோவிலுக்கு செல்ல வறுமை நிச்சயமாக நீங்கும் என்பது ஐதீகம். காரணம், கந்த கடவுள் கருணை கடவுள்.
வாரியார் சுவாமிகள் அவர்கள் தன்னுடைய சொற்பொழிவை துவங்கும் போது வயலூர் எம்பெருமான் முருகனுடைய கருணையினாலே, அதுவும் தனிப்பெரும் கருணையினாலே என்று சொல்வார். முருகனுக்கு அவனுக்கு தனிப்பெரும் கருணையா. மற்ற தெய்வங்களிலிருந்து வித்தியாசமாக வாரியார் சுவாமிகள் முருகப்பெருமானை கொண்டாடினார். தனிப்பெரும் கருணையினாலே இந்த விஷயத்தை பற்றி பேசுகின்றேன் என்று சொல்வார். ஆக இந்த முருகப்பெருமானுடைய கருணையானது வல்வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய கருணை முகம். அந்த 6 முகத்துக்கு இணை எதுவுமே இல்லை. ஆகவே அந்த 6 முகத்தின் கருணையினாலே, ஆக அப்படிப்பட்ட அந்த கருணா சமுத்திரமான முருகப்பெருமான் நம்முடைய கர்ம வினைகளை அனைத்தையும் தன்னுடைய வேலாலே அழித்து நமக்கு ஞானத்தை அருளி நம்முடைய வறுமையை தீர்க்கின்ற அற்புதமான தெய்வம். ஆகவே முருகப்பெருமானை சரணடைந்தவர்களுக்கு சோதனைகள் வருமே ஒழிய அந்த சோதனைகள் இறுதியிலே சாதனையாகத்தான் முடியும். வெற்றிவேல் இருக்க பயமில்லை. ஆக அப்படிப்பட்ட கருணை மிகுந்த அந்த முருகப்பெருமான் வறுமையை தீர்க்கின்ற அற்புதமான தெய்வம். இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், வறுமையிலே வாடிய ஒரு முருகன் அடியார், அவருக்கு முருகப்பெருமான் அனுகிரகம் செய்த ஒரு கதையைத்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். வறுமையிலே வாடிய முருகன் அடியார் ஒருவர் தினமும் அருணகிரிநாதர் இயற்றிய அந்த கந்தர் அனுபூதியை அனுதினமும் பாராயணம் செய்து வந்தார். அனுதினமும் பாராயணம் செய்கின்றார். இருந்தாலும் அவருடைய வறுமை நீங்கவில்லை. நமக்கு இன்னும் முருகப்பெருமான் அருளவில்லையே, நம்முடைய வறுமை நீங்கி ஒவ்வொரு காசுக்கும் அடுத்தவரிடம் கை நீட்டுகின்ற அவலம் இருக்கின்றதே, இந்த அவலம் என்று மாறும்? நம்முடைய வறுமை என்று தீரும்? நாமும் மற்றவர்கள் போல் எப்படி மதிக்கப்படுவோம்? எப்போது மதிக்கப்படுவோம்? செல்வம் இல்ல, அதாவது பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று சொன்னார்கள். பொருள் இருந்தால்தான் இந்த உலகத்திலே மதிப்பார்கள். பொருள் இல்லாதவனை யாரும் சீந்த மாட்டார்கள். ஆகவே அந்த முருகனடியார் மிகவும் மனம் நொந்து போனார். அவருக்கு எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற ஒரு நிலை. முருகப்பெருமான் நமக்கு இன்னும் அனுகிரகம் செய்யவில்லையே, மகாலட்சுமியை துதித்து பார்க்கலாமா, மகாலட்சுமியை நேரடியாக துதித்து பார்க்கலாமா என்று ஒரு சந்தேகம் எழுந்தது. ஆனாலும் அவருக்கு முருகப்பெருமானை வழிபடுவதை நிறுத்த முடியவில்லை. இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தார் அந்த அன்பர். அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள விரும்பிய அடியவர் காஞ்சிபுரம் புறப்பட்டார். நகரேஷு காஞ்சி என்று சொல்வார்கள். காஞ்சிபுரத்திலே அந்த காமகோடி மடத்திலே வீற்றிருந்த பரமாச்சாரிய சுவாமிகளை தரிசித்தார். பரமாச்சாரிய சுவாமிகளை தரிசித்து நெடுஞ்சான் கிடையாக அவருக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு, சுவாமி, எனக்கு இப்போதைய முதல் தேவை பணம்தான். கடன் சுமையால் நான் மிகவும் வருந்துகின்றேன். வட்டி கட்ட முடியவில்லை. கந்தர் அனுபூதி அனுதினமும் பாராயணம் செய்கின்றேன். வறுமை போக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் கந்தர் அனுபூதி எனக்கு கை கொடுக்கவில்லை என்று பரமாச்சாரிய சுவாமிகளிடம் அவர் அழுது புலம்பினார். எப்படிப்பட்ட பக்தருக்கும் அனுகிரகம் செய்பவர் பரமாச்சாரியார் சுவாமிகள். அவர் சிரித்துக்கொண்டே, ஏன் முருகன் உன்னை கைவிட்டு விட்டானோ என்று கேட்டார். எனக்கு தெரியவில்லை சுவாமி, நான் நொந்து போய் இருக்கின்றேன், என்னால் முடியவில்லை, வாழ்க்கையே முடித்து கொள்ளலாம் போல் இருக்கின்றது என்று சொன்னார். பரமாச்சாரியார் சுவாமிகள் ஒரு கருணா சமுத்திரம். தட்சிணாமூர்த்தி ரூபமாக நம்மோடு நடமாடிய தெய்வம். அதனால்தான் நடமாடும் தெய்வம் என்று காஞ்சி பரமாச்சாரியாரே சொல்கின்றார்கள். அந்த அன்பர் கேட்டார், லக்ஷ்மி கடாட்சம் பெறுவதற்கு ஏதேனும் ஸ்லோகம் இருந்தால்
பரிந்துரை செய்யுங்கள் சுவாமி, நான் மிகுந்த வறுமையில் திண்டாடுகின்றேன் என்றார். பரமாச்சாரியார் சொன்னார் அவரிடம், எவன் ஒருவனுக்கு முன்வினை பயன் இருக்கின்றதோ அந்த கர்மா இருக்கும் வரை அவன் கஷ்டப்பட்டுத்தான் தீர வேண்டும். ஆகவே உன்னுடைய கர்மா கழிகின்ற வேளை வந்து விட்டது, அதுவரை நம்பிக்கையோடு இரு என்று அவருக்கு அனுகிரகம் செய்தார். அவருடைய பார்வை பட்ட காரணமோ என்னவோ இவருக்குள் ஒரு தெளிவு ஏற்பட்டது. காரணம், தன்னுடைய வாழ்க்கையையே முடித்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலையிலே இருந்தார் அவர். ஆகவே சற்று நம்பிக்கையோடு பரமாச்சாரியா சுவாமிகள் அனுகிரகம் செய்திருக்கின்றார், இவருடைய வாக்கிலிருந்து வந்திருக்கின்றது, அது நல்லபடியாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நான் என்ன பாராயணம் செய்ய வேண்டும் என்று கேட்டார். கந்தர் அனுபூதியானது நிச்சயமாக செல்வ வளம் தருகின்ற அற்புதமான ஒரு பாராயணம். கந்தர் அனுபூதியை நிறுத்தாமல் பாராயணம் செய்து கொண்டே இரு. கந்தர் அனுபூதியிலே இதற்கு என்று இருக்கின்ற, சரி சுவாமி, நான் கந்தர் அனுபூதியையே பாராயணம் செய்கின்றேன், அனுபூதியிலே இந்த வறுமை தீர்வதற்கான வழி இருக்கின்றதா என்று திரும்ப திரும்ப குழந்தை போல் கேட்டார். ஆனால் பரமாச்சாரியா சுவாமிகள் கருணா சமுத்திரம் அல்லவா, அவர் இந்த பக்தருடைய திரும்ப திரும்ப கேட்ட அந்த கேள்விகளுக்கு சினம் கொள்ளாமல் புன்முறுவலோடு பதிலளித்தார். வெளியிலே ஏன் தேட வேண்டும், பாட்டுக்குள்ளேயே சான்று இருக்கின்றது என்று கந்தர் அனுபூதியினுடைய கடைசி அடியை சொல் பார்க்கலாம் என்றார். அடியவர் மிகுந்த உற்சாகத்தோடு கடைசி அடியை ராகத்தோடு பாடத் தொடங்கினார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பாடி காட்டினார். பரமாச்சாரியா சுவாமிகள் கேட்டார், இதற்கு என்ன அர்த்தம் புரிகின்றதா என்று கேட்டார். குருவாய் வந்து அருள் புரிவாய் குகனே என்று பொருள் என்று பரமாச்சாரியார் சிரித்தபடி விளக்க ஆரம்பித்தார். வருவாய் அருள்வாய் என்றால் வா, வந்து அருள் புரிய வேண்டும், வருவாய் வருவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று ஒரு பொருள் இருக்கின்றது. ஆகவே குருவாய் வருவாய் அருள்வாய், வருவாயை தா என்று கேட்கின்றாய். ஆகவே இந்த மகா மந்திரமானது நிச்சயமாக முருகப்பெருமானுடைய செவிகளுக்கு எட்டி உன்னுடைய வறுமையானது நீங்கும், உன்னுடைய கர்மா நீங்கிய பின் உனக்கு வருவாய் கிடைக்கும் என்று பரமாச்சாரியா சுவாமிகள் அவர்கள் அந்த பக்தருக்கு அருள் புரிந்தார். இது தவிர வருவாய் தா என்ற ஒரு பொருளோடு இருக்கின்ற இந்த மந்திரத்தை அனுதினமும் நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் பாடிக்கொண்டே இரு. இந்த கந்தர் அனுபூதி பாராயணம் செய்தால் நிச்சயமாக வருவாய் பெருகும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. வேறு ஸ்லோகம் எல்லாம் சொல்ல வேண்டாம், இதனை மட்டுமே பாராயணம் செய்து கொண்டே இரு என்று அந்த பக்தருக்கு அருள் புரிந்தார் சுவாமிகள். சுவாமிகளுடைய இந்த தெளிவான உரையை கேட்ட அந்த பக்தர் கந்தர் அனுபூதியை தொடர்ந்து பாராயணம் செய்ய அவருடைய வறுமை நீங்கி செல்வ வளம் பெற்று சிறப்பாக வாழ்ந்தார் என்பது வரலாறு. ஆகவே முருகப்பெருமான் தன்னை வணங்குகின்ற அடியார் அனைவருக்குமே செல்வ வளத்தையும் உலக சுகங்களையும் அளித்து அவர்களை நல்லபடியாக வாழ வைப்பவர். இந்த பக்தருக்கு இந்த கந்தர் அனுபூதி எப்படி உதவியதோ, குருமுகமாக வந்து பரமாச்சாரியா சுவாமிகளே அருளி அந்த பக்தர் பயன் பெற்றாரோ, அதுபோல நம் எல்லோருக்கும் முருகப்பெருமான் ஏதேனும் ஒரு குரு மூலமாக நம்முடைய வறுமை நீங்குவதற்கும் நம்முடைய இல்லங்களிலே சௌபாகியம் பெறுவதற்கும் நிச்சயமாக அருள் புரிவார். நம்பிக்கையோடு நாம் கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்தால் நமக்கு எல்லா வளமும் கிடைக்கும், நலமும் கிடைக்கும் என்பது உண்மை. ஆகவே அசையாத நம்பிக்கையோடு கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்வோம். அனைவரும் கடன் இல்லாத வாழ்வு பெற்று இந்த பிறவி கடனை நல்லபடியாக முடிப்போம்.
பிறவியில்லா பெருவாழ்வு பெறுவோம். முருகாசரணம், முருகாசரணம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நன்றி, வணக்கம்.